நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது நீங்க லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கு, இது எனக்கு தெரியும், இது ஆல்ரெடி நடந்திருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. இதுக்கு காரணம் வந்து தேஜாவோ மட்டும் தான் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம இந்த லைஃப்குள்ள எப்படி வந்தோம் அண்ட் லைஃப்க்கு அப்புறம் எங்க போறோம் தெரியாது. அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்களை பத்தி மெமரியும் கிடையாது. ஆனா நம்மளோட சோல் இருக்கு பாத்தீங்களா, அது ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த ஜென்மம் எடுக்கிறப்ப ரீகால் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்போ அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மெமரியுமே கேரி பண்ணாது. ஆனா லெசன்ஸ் கேரி பண்ணும். லாஸ்ட் லைஃப்ல அண்ட் பாஸ்ட் லைஃப்ஸ்ல வந்து நீங்க அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸோட லெசன்ஸ் கேரி பண்ணிட்டு வரும். அதனால தான் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறப்போ உங்களுக்கு இன்ட்யூஷன் தோணும், இது ஏற்கனவே நடந்திருக்கு, இதில் நான் இப்படி பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஒரு சில அன்எக்ஸ்பிளைன்டு ஃபியர்ஸையும் கொடுக்கும். அதாவது இதுக்கு நீ ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியாது, ஆனா பயம் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களோட பாஸ்ட் லைஃப் லெசன்ஸ், உங்க சோல் வந்து கேரி பண்ணிட்டு வர லெசன்ஸ் தான் இது. உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்ல அண்ட் ரீஇன்கார்னேஷன் பத்தி நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து பார்ட் 2 போடுங்க. நான் ரீஇன்கார்னேஷன் பத்தி பார்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்றேன்.